ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்து வர எபிசோட் சம்மந்தமாகவும் சூப்பரான ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க. இன்றைக்கான எபிசோடில் முத்து அருண் போலீஸை காப்பாற்றினாங்க. ஆனாலும் அருண் போலீஸ் வந்து முத்துக்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. இதுக்கடையில் மீனா கிறிஸை பார்த்து ஒரு சந்தேகப்பட்டிருக்காங்க. அது சம்மந்தமாக அடுத்து வர எபிசோடில் வீட்டில் வந்து பேச போகிறாங்க. கிறிஸை நான் இந்த ஊரில் பார்த்தேன், அவங்க அம்மா வெளியூரில் இருந்தாங்கன்னா எப்படி இந்த ஊரில் பார்த்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் போகுது. ஆனால் நம்ம டேரக்டரை பற்றி சொல்லவே தேவையில்ல. இன்னும் எத்தனை கோடி கதை இருந்தாலும் எல்லா கதையும் இழுத்து போட்டு ஒரு மலையாக கொண்டு போய்கிட்டு தான் இருப்பார். நம்மளை வந்து குழப்பறதை தவிர அவர் வேறு எதுவும் செய்ய போகிறது கிடையாது. ரோஹிணி மாட்ட மாட்டாங்க. சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். அருண் போலீஸோட கதை என்ன அப்படின்னு பார்த்தா, இவரெல்லாம் திருந்தவே மாட்டார் இந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஏன்னா ஈகோ பிடிச்சவங்களுக்கு அது எப்பயுமே பேசிக்காக அவ்வளோதான், அவங்களால மாற்றிக்கவே முடியாது அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக தான் காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ எப்படி பார்த்தாலும் முத்து அவங்க ஃபேமிலியிலேருந்து பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் திட்டம் போட்டிருக்காங்க. இப்போ வீட்டில் பார்த்தோம்னா நெத்தியில் அந்த பிளாஸ்திரிலாம் அடிபட்டுருச்சுல, அந்த பிளாஸ்திரிலாம் போட்டதோட வீட்டுக்கு வராங்க. இப்போ சீதா வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் வேணா விடு அப்படி இப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட வந்து அப்புறம் மறுபடியும் அவங்க அம்மா கேட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வந்துகிட்டு இருந்தேன், 3 ரவுடிங்க வந்து இந்த மாதிரி கலாட்டா பண்ணாங்க, அவங்கள போட்டு அடிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன், 3 பேர் இருந்தாங்க, சமாளிக்க முடியாமல் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அதில் இந்த மாதிரி காயம் பண்ணி விட்டாங்க, அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ அந்த வழியில் பார்த்தோம்னா கரெக்டாக முத்து வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்க அம்மா கேட்குறாங்க, எப்படி கரெக்டாக அங்கே முத்து வந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த ரவுடிங்களே அவங்க முத்துக்கு தெரிஞ்ச ஆளுங்க தான். கடைசியில் வந்து என்னமோ மிரட்டுற மாதிரி மிரட்டி அவனுங்களை போக சொல்லிட்டு என்கிட்ட நல்ல பேர் வாங்குற மாதிரி நல்ல பேர் வாங்குறாங்க. முத்துவோட இது தான், சரி விடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி என்னமோ ரொம்ப நல்ல ஒரு மாதிரி அப்படியே பேசி விஷத்தை கக்குற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் இதை விளங்காத சீதா வந்து உடனே அப்படியே எமோஷனலாகி கோவப்படுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க மீனா கிட்ட. மீனா வந்து உன்னை பார்க்கணும் அப்படிங்கும்போது, சரி நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு, நான் உங்கள் வீட்டுக்குலாம் வரல, நீ அம்மா வீட்டுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பின்னாடி இருந்து பார்த்தோம்னா அருண் போலீஸ் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ அங்கே போனதுக்கப்புறம் சீதா வழக்கம் போல் ஏதாவது விளங்காமல் இந்த மாதிரி ஏதாவது பேச போகிறாங்க. இதனால் நிறையா சண்டை வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் உண்மையான யதார்த்தம் என்ன அப்படிங்கிறத வந்து சீக்கிரமாகவே சீதா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அருண் வந்து பயங்கரமான ஒரு கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. இந்த கேம் வந்து ரொம்பவுமே ஆபத்தான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. பார்க்கலாம் சீதா சீக்கிரமாக புரிஞ்சுக்குவாங்களா, இல்லை தேவையில்லாமல் சீதாவால் இந்த குடும்பத்தில் வந்து பிரச்சனை அடுத்து வரப்போகுதா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நம்ம டேரக்டரை பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஒரு குச்சி கிடைச்சா கூட, சின்னதாக ஒரு லிங்க் கிடைச்சா கூட அதை வச்சு பெரிய ஒரு கதையை கிரியேட் பண்ணிடுவார். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது, எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துக்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.